ஓப்பனிங்ல இறங்கி பல பவுலர்ஸ தலைவன் ஓட ஓட அடிச்சிருக்கான். ஆடம் கில்கிறிஸ்ட் எந்த அளவுக்கு கொடூர பிளேயரோ, அதே அளவுக்கு கொடூர பிளேயர் மேத்யூ ஹெய்டன். ஹெய்டன் பார்க்கறதுக்கு தான் WWE ரெஸ்லர் மாதிரி இருப்பாப்ல. ஆனா தலைவன் டெஸ்ட் மேட்ச்ல பால பூ மாதிரி டிஃபெண்ட் பண்ணுவான். ஒன் டே மேட்ச்ல எவ்வளவு பெரிய ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாலும் சரி, எல்லா பேட்ஸ்மேனும் ஸ்பின்னருக்கு தான் இறங்கி வந்து அடிப்பாங்க. ஆனா ஹெய்டன் எவ்வளவு பெரிய ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாலும் சரி, நேரா தலைவன் பவுலரை நோக்கி நடந்து வர ஆரம்பிச்சிருவான். தலைவன் நடந்து வந்தாலே அந்த பால் 6 இல்லனா 4 போக போகுதுன்னு அர்த்தம். ஒன் டேல மட்டும் பவுலர்ஸ் பயந்து சுத்தல, டெஸ்ட் மேட்ச்லயும் தலைவன் பொறி பறக்க விட்டுருவான். கட்டையை போட்டு நிக்கவும் தெரியும், புடிச்சு அடி அடின்னு அடிக்கவும் தெரியும். டெக்னிக்கலி ஃபென்டாஸ்டிக்கான பிளேயர். சும்மா டெஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சதை விட 100 தான் தலைவன் அதிகமா அடிச்சிருக்கான். வெறும் 29 50 தான். ஆனா 30 செஞ்சுரியை போட்டு தாக்கியிருக்காப்ல. அதுல ஹையஸ்ட் ஸ்கோர் 380. ஒரு காலத்துல அதான் ரெக்கார்டு. இந்த பக்கம் மேத்யூ ஹெய்டனும் கில்கிறிஸ்டும் ஒன் டேல பிரிக்க, அந்த பக்கம் மேத்யூ ஹெய்டனும் ஜஸ்டின் லாங்கரும் கட்டையை போட்டு டெஸ்ட்ல நின்றுவாங்க. டெஸ்டா இருந்தாலும் சரி, ஒன் டேவா இருந்தாலும் சரி, ஓப்பனிங்ல இறங்கி பல பவுலர்ஸை தலைவன் ஓட ஓட அடிச்சிருக்கான். அதே ஆஸ்திரேலியன் டீம் கதை தான். 2 வேர்ல்டு கப் தலைவர் ஜெயிச்சிருக்காப்ல. பல பவுலர்களோட வாழ்க்கையை காலி பண்ணி விட்டு 2009 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாப்ல. ஐபிஎல் வந்து பல பவுலர்களை பிடிச்சி தர்மடி அடிச்சிருக்காப்ல. இப்ப தலைவன் கமெண்ட்ரியில உட்காந்து பல விஷயங்களை பேசிட்டு இருப்பாப்ல.